என்ன பச்சிக்கிற இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பெருசு எழுதா உனக்கு? இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோமா? என்ன பச்சிக்கிற ஒரு லீவ் லெட்டர் கூட எழுத்து தெரியல உனக்கு? விவேக் காமெடி ஞாபகம் இருக்கா? as I am suffering from fever இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. நீங்க போங்க போங்க, கரெக்டா? ஆனா என்னைக்காவது யாராவது பச்சவனா நீ தமிழை தப்பு தப்பா பேசுற அப்படின்னு யாராவது கேட்டுக்கிறாங்களா? தமிழ்ல இருக்கிறத படிக்க தெரியாம தப்பும் தவறுமா படிக்கிற அமைச்சர் பட்ஜெட்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி கர்நாடகால பார்க்க முடியுமா? கேரளால பார்க்க முடியுமா? இதுதான் நீங்க தமிழ் வளர்க்கிற லட்சணமா? ஹிந்தி வந்ததுனால தமிழ் அழியவில்லை, ஆங்கிலத்தை நீங்க தலையில தூக்கி கொண்டாடுறதுனால தான் இப்ப தமிழ் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை, நான் இன்னைக்கு சவால் விடுறேன், நேருக்கு நேரம் உட்காருங்க என்னோட, எத்தனை பேரால பேச முடியும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் வளர்கின்றதை பத்தி பேசுங்க, தமிழுக்கு நீங்க என்ன பண்ணிக்கின்றதை பத்தி பேசுங்க. நம்ம மாநிலத்துல இந்தியில கேள்வி கேட்கறான் பாரு, அவன் அப்படியே துரத்தி விட்டுருக்கணும்ல. சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். ஆனா ஆங்கிலத்துல கேள்வி கேட்கும் போது மட்டும் ஏன் அந்த இதை சொல்ல மாட்டேன்றீங்க? அப்புறம் எதுக்கு இங்க மாநகராட்சியில் ஜப்பான் மொழி கத்துக் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க? இதே நெறியாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்ட அந்த மூத்த இளம் 6 இளம் மூத்த வழக்கறிஞர் 2 பேருக்குமே ஜப்பான் மொழி தெரியாது. 2 பேருமே இன்னைக்கு புகழ்பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு நீங்க அரசு சார்பில் ஜப்பான் மொழி கத்துக் கொடுக்கணும்னு இருக்கீங்க? இப்போ புரியுதுங்களா? ஹிந்தி தெரிஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு? மத்திய மந்திரி பதவி கிடைக்கும். இதை விட வேற என்ன வேணும்? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா சார்? இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னா, அடுத்த மொழி போருக்காக பேசிட்டு இருக்கோம், மொழி போரை உருவாக்கி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் எல்லாரும். இதை எப்படி பாக்குறீங்க? ஓகே, அதாவது முக்கியமான கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னா அங்க இருக்கவங்கலாம் ஏன் இங்க பானிபூரி வைக்க வரான் அப்படின்றாங்க. சரிங்க, அப்போ நீங்கள் ஹிந்தி படிக்க மாட்டீங்க, ஆங்கிலம் படிக்கணும். எதுக்கு ஆங்கிலம் படிக்கணும்? நடுவில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை நீங்கள் கம்பல்சரி ஆக்காதீங்க, ஆப்ஷனலாக வச்சுருங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் படிங்க, ஆனால் அதில் 35 மார்க் எடுக்க முடியலன்னாலும் அவங்க பாஸுன்ற மாதிரி வச்சுருங்க. ஏன்னா இங்கிலீஷ் பல பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ முடியவே முடியாது, கம்பல்சரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னா ஆங்கிலம் படித்தால் வெளிநாடுகளிலும் நாம் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு. அன்புதாசன், நீங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லெட்டஸ்ஸே உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், +2 படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தம்பியோ தங்கையோ இருக்காங்க. ஆங்கிலம் படித்தால் உலகம் முழுக்க வேலை தேடலாம், கரெக்டா? நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள இன்ஜினியரிங் அதெல்லாம் சேர்க்காம பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வைங்க. தப்பிங்களா? அவரோட விருப்பத்தை விருப்பமோ இல்லையா, அவர் கேட்கிறாரு, அண்ணா நான் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு. பார்ப்பா எல்லாம் சொல்றாங்க ஆங்கிலம் படித்தா உலகம் முழுக்க வேலை கிடைக்கும், அதனால நீ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படி அப்படின்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் சொல்லுங்க? மோஸ்ட்லி டீச்சர்ஸ், அதை முடிச்சுட்டு டீச்சராக போகலாம். அப்படி இல்லைன்னா அப்போ கூட டீச்சர்ஸ் ட்ரைனிங் இது பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு சில எக்ஸாம்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். இது லைக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு வேலை கிடைக்கும். மோஸ்ட்லி டீச்சர்ஸா போவாங்க. டீச்சர்ஸுக்குன்னு ஏராளமான பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்போ உலகம் முழுக்கன்னு சொன்னீங்க, நீங்க தமிழ்நாடு ஸ்கூல்ல டீச்சர்னு சுருக்கிட்டீங்க. என்னங்க போங்குது? லாங்குவேஜ்ன்றது ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு வே மட்டும் தானே சார். ஆங்கிலம் படித்தா அப்ப உலகம் முழுக்க வேலை தேடலாம்னு பேசாதீங்க. புரியுதுங்களா எங்க தப்புன்னு? ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறது நம்ம கம்யூனிகேஷன் பண்றது, அது நாலேஜ் இல்ல சார். வரேன், அது நல்லா சொன்னீங்க, அது நாலேஜ் இல்லை. ஆனா இங்க அப்படித்தான் இருக்குது. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம பசங்க பல பேர் ஆங்கிலத்துல பேச தயங்குவதற்கு காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்னொரு வியூ பாயிண்ட் சொல்றேன். என்ன பச்சிக்கிறேன் இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பெருசு எழுதா உனக்கு? இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோமா? என்ன பச்சிக்கிற ஒரு லீவ் லெட்டர் கூட எழுத்து தெரியல உனக்கு? விவேக் காமெடி ஞாபகம் இருக்கா? as I am suffering from fever இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. நீங்க போங்க போங்க, கரெக்டா? இது நமக்கு காமெடி. ஏன்னா அது அவருக்கு அர்த்தம் புரியலனாலும் புரிஞ்ச மாதிரி நடிக்கணும். இங்கிலீஷ் தெரியலன்னா நீ முட்டாள். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா என்னைக்காவது யாராவது பச்சவனா நீ தமிழை தப்பு தப்பா பேசுற அப்படின்னு யாராவது கேட்டுக்கிறாங்களா? பச்சவனா நீ பார்த்து கூட படிக்க தெரியல உனக்கு தமிழ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்களா? தமிழ்ல ஒரு 4 வார்த்தை தப்பு இல்லாம எழுத தெரியுதா அப்படின்னு அதான் கேட்டுக்கிறாங்களா? அப்போ படிச்சவன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் அவன் படிச்சவன். மற்றபடி தமிழ், தெலுங்கு, பிரெஞ்சு, ஜெர்மன் இதை தெரிஞ்சாலாம் அவன் படிச்சவன் கிடையாது.
இங்கிலீஷ்ல 4 வார்த்தை தப்பு இல்லாம எழுத தெரியணும், பேச தெரியணும். அப்பதான் அவன் அவன் வந்து படிச்சவன். படிச்சவன். இந்த படத்துல எல்லாம் கூட ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாரு, எங்கேயோ போவாரு, எல்லாம் அவரை பார்த்து கிண்டல் அடிச்சுன்னு இங்கிலீஷ்ல ஏதோ பேசுவாங்க, இவர் சும்மா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஐ கேன் வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ்னு கட்ட கட்டன்னு இங்கிலீஷ்ல பொழந்து கட்டணும்னு எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க, அப்படின்னு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு? எந்த மாநிலத்திலேயாவது நீங்க சொல்றீங்க தமிழ் என் மூச்சு, தமிழ் என் பேச்சுன்னு சொல்றீங்க, உலகத்திலேயே வந்து மொழி மீது பற்றுடையவர்கள் நாம தான் அப்படின்னு சொல்றீங்க. எந்த மாநிலத்திலேயாவது யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து நம்ம மொழியில சரியா பேச வரல, அதனால பிரச்சாரத்துல கொஞ்ச நாள் நான் வந்து பேசாமையே இருந்தேன், அப்படியே ஜெயிச்சேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கீங்களா? தமிழ்ல இருக்கிறத படிக்க தெரியாம தப்பும் தவறுமா படிக்கிற அமைச்சர் பட்ஜெட்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி கர்நாடகால பார்க்க முடியுமா? கேரளால பார்க்க முடியுமா? இதுதான் நீங்க தமிழ் வளர்க்கிற லட்சணமா? எப்படிங்க ஆங்கிலம் உலக மொழி அப்படின்னு சொல்றீங்க? அதுல வந்து நான் அப்படி பேசுவேன், இப்படி பேசுவேன்றீங்க. சொல்லப்போனா அவங்க எல்லாம் வந்து ஆங்கிலத்துல பொளந்து பொளந்து கட்டுறாங்க, விறகு பொளந்து கட்டுற மாதிரி. தமிழ் தாய்மொழி அது ஏன் இவ்வளவு வந்து திக்குமுக்காடுறாங்க? இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? இதுதான் நீங்க வளர்க்குற லட்சணமா? இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. தமிழ் அழிக்கிறதுக்காகத்தான் இந்தி கொண்டு வராங்கன்னு சொல்றீங்க. இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்தி வரலல்ல. இங்கிலீஷ் தானே இருக்குது. தமிழோட லட்சணம் எங்க இருக்குது? எல்லாமே இங்கிலீஷா மாறிட்டு இருக்கு. அதாவது ஒரு 10 நிமிடம் தொடர்ந்து பேசினா ஆங்கில வார்த்தை இல்லாம யாராலையாவது பேச முடியுமா? 10 நிமிடம் விடுங்க, 1 நிமிடம். அதாவது ஒரு தொலைக்காட்சியில ஒரு போட்டி கூட வந்தது. என்னது தமிழ் பேசு தங்க காசா, அதுல இது மாதிரிதான் ஆங்கில வார்த்தை ஆங்கில வார்த்தை கலக்காம கலக்காம பேசணும். தமிழ் பேசினா அதுக்கப்புறமா ஒரே வார்த்தைய 3 தடவைக்கு மேல உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான கட்டளைகள்லாம் இருக்கும். இது மொத்தமே 1 நிமிடம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். அதை பேசினாலே உங்களுக்கு தங்க காசு. எத்தனை பேர் வாங்கினாங்க? அப்போ தமிழ் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா ஆங்கில வார்த்தைகள் இல்லாம உங்களால பேச முடியாதுன்ற நிலைமை வந்துருச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வந்துருச்சு. அப்போ ஆங்கிலம் தெரியாத ஒருத்தருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? தங்கர் பச்சான் வந்து ஒரு சிறுகதை எழுதியிருந்தாருங்க. அதுல பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து நம்ம அந்த வேளாண்மை விரிவாக்க பணியாளர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உங்க பகுதியில என்னென்ன மாதிரி விவசாயம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க. ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணா கூடி உக்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசுற வார்த்தைகள் அந்த ஆங்கிலம் கலந்த தமிழ் அங்க இருக்கிற கிராம மக்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்போ என்ன ஆகுது? ஒரு காலத்துல மொழி கலப்பு இந்த மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சமஸ்கிருத வார்த்தைகள் சேர்த்து இருக்கக்கூடாது, தூய தமிழ்ல பேசணும் அப்படின்னு. பரதிமா கலைஞர் பேசுறத சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து துள்ளுந்து, மகிழுந்து, சொகுசுந்து அப்படின்லாம் பேர் வச்சாங்க. மின்விசிறி. ஆமா. அதுக்காக நீங்க வந்து என்னது குழம்பியகம், வடிநீர், பனிக்குழைவு இப்படிலாம் போட்டு நீங்க தமிழ் படுத்துனீங்கன்னா அது மக்களை போய் சேருவதில்லை. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இப்ப இந்த ஆங்கில வார்த்தைகள் தான் உச்சத்துல இருக்கு. ஒரு 10 ஆங்கில வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு 2, 3 தமிழ் வார்த்தைகளை சேர்த்தா அதுதான் தமிழ் அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்ப இதுதான் நீங்க தமிழ் வளர்க்கிற லட்சணமா? இந்தி வந்ததுனால தமிழ் அழியவில்லை. ஆங்கிலத்தை நீங்க வந்து தலையில தூக்கி கொண்டாடுறதுனால தான் இப்ப தமிழ் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறை நீங்களே வந்து நிறைய இதுல பார்த்திருப்பீங்க விவாதங்கள்ல. பாருங்க, எங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியும். நாங்க வேலை செய்யற இடத்துல வந்து ஆங்கிலம் தான் பேசுறோம். நாங்க எழுதுறதெல்லாமும் ஆங்கிலத்துல தான் எழுதுறோம். எங்களுக்கு எதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணும்? அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பேருந்துகள் எல்லாம், பேருந்துன்னா தெரியுமா? ஆங்கிலத்துல பிரதானமா இருக்குது. நீங்க வெளியில கடத்தெருக்கு போங்க தம்பி, அந்த அந்த கடைகளுடைய பெயர்லாம் இருக்கு இல்லையா? அதுல எல்லாம் வந்து ஆங்கிலம் தான் பெருசா இருக்கே தவிர தமிழ் வந்து ரொம்ப சிறுசா இருக்குது. எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி பார்க்க முடியுமா? அப்போ ஆங்கிலத்துக்கு இங்க நம்ம இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தமிழத்தை ஒண்ணு இல்லாம பண்ணி போட்டோம். நாங்க வந்து தமிழை வளர்க்குறோம் அப்படின்னா இந்திய நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்க. உள்ள வர விட போறது கிடையாது. ஆனால் அந்த ஆங்கிலம் தமிழை நசுக்கிடுச்சு. இனிமே எங்க இருந்து மீட் எடுக்கிறது? இப்போ இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்பேன். ஒரு ஆங்கில வார்த்தையாவது வந்திருக்காதான்னு நீங்க பாருங்க. ஆனா நீங்க பேசுனது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. என்னால பேச முடியும். நான் இத்தனைக்கும் வந்து சாதாரண தமிழ்ல தான் பேசுறேன். இந்த இலக்கண தமிழ்ல ஐயா நீங்கள் இது மாதிரி அப்படிலாம் நான் பேசல. சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆங்கில வார்த்தை கூட கலக்காம இந்த பதிலுக்கு தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனை பேரால இது முடியும்? நான் இன்னைக்கு சவால் விடுறேன். நேருக்கு நேரம் வந்து உட்காருங்க என்னோட. எத்தனை பேரால பேச முடியும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் வளர்கின்றதை பத்தி பேசுங்க. தமிழுக்கு நீங்க என்ன பண்ணிக்கின்றதை பத்தி பேசுங்க. தமிழை ஒண்ணு இல்லாம
குழி தோண்டி புதைச்சு புட்டு ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் ஆங்கில ஒன்னே ஒன்று கேட்குறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இன்றைய நமது தமிழக முதலமைச்சர் அவரை வந்து ஒரு ஆங்கில தொலைக்காட்சி வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அதுல வந்த ஒருத்தருடைய பேரு ஸ்ரீனிவாசன் ஜெயின் நினைக்கிறேன். அது ஸ்ரீனிவாசன் பார்க்கும்போது ஏதோ தமிழ் மாதிரி தான் தெரியுது. ஆனா ஜெயின் ஏதோ ஒரு அடமொழி என்னவோ தெரியல. அவர் பார்க்கறதுக்கும் தமிழர் மாதிரி தான் இருந்தார். எது வேணா இருந்துட்டு போட்டாங்க, அது வேற விஷயம். அவர் வந்து ஆங்கிலத்துல ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. நமது முதலமைச்சர் வந்து வேற ஒரு பதில சொல்றாரு. அவர் திருப்பி ஆங்கிலத்துல கேட்கிறாரு. இவரு நம்ம முதலமைச்சர், அப்ப முதலமைச்சர் இல்ல, அவர் வந்து திருப்பி ஒரு பதில சொல்றாரு. இத பாத்தீங்கன்னா இத இந்த சமூக வலைத்தளங்கள்ல சுத்த விட்டுக்குன்னு எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. பாருங்க இப்படி அப்படின்னு. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த பேட்டி எடுக்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்தியில ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதலமைச்சரோ இல்ல வேற யாரோ விடுங்க, இங்க இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து வேற ஒரு பதில சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவரும் இந்தியில திருப்பி கேட்கிறாரு. இவரும் வந்து தமிழ்லையோ இல்ல ஆங்கிலத்திலயோ வேற ஏதோ ஒரு பதில திருப்பி சொல்றாரு. கேள்விக்கும் பதிலுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன திமிரு அவனுக்கு! நம்ம மாநிலத்துல வந்துட்டு இந்தியில கேள்வி கேட்கறான் பாரு, அவனை அப்படியே துரத்தி விட்டுருக்கணும்ல. சொல்லுவோமா மாட்டோமா? சொல்லுவோம். ஆனா ஆங்கிலத்துல கேள்வி கேட்கும் போது மட்டும் ஏன் அந்த இதை சொல்ல மாட்டேன்றீங்க? அதை வச்சு நீங்க நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. அப்போ ஆங்கிலம் தெரியலன்னா அது அசிங்கம். இப்போ ஒருத்தர் ரொம்ப அழகா கேட்டாரு. இந்த மாதிரிதான் ஒரு விவாதத்துல உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அவர் உடனே இல்ல தெரியாது அப்படின்னு சொன்னா, பாருங்க ஹிந்தி தெரியாமையே நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளோ புகழா இருந்திருக்கீங்க. அதனால ஹிந்தி படிச்சாதான் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அதை இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்களா என்னமா கேள்வி கேட்டாரு அப்படின்னு. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கவா? உங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியுமா? தெரியாது. தெரியாமையே நீங்க புகழ்பெற்றவரா இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு இங்க மாநகராட்சியில் ஜப்பான் மொழி கத்துக் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க? இதே நெறியாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்ட அந்த மூத்த இளம் மூத்த வழக்கறிஞர் 2 பேருக்குமே ஜப்பான் மொழி தெரியாது. 2 பேருமே இன்னைக்கு புகழ்பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அரசு சார்பில் ஜப்பான் மொழி கத்துக் கொடுக்கணும்னு இருக்கீங்க? ஜப்பான் மொழி கத்துக்காமையே ஒருத்தர் வந்து புகழ் அடைய முடியும்ல. ஏங்க ஜப்பான் மொழியை கொண்டாந்து திணிக்கிறீங்க? இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? அதாவது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும் போது சரியான எதிர்வாதம் வைப்பதற்கு யாரும் இல்லை, யாரும் முன் வருவதில்லை. அதனால தான் பாத்தீங்கன்னா எப்படி கேட்டார் பாத்தீங்களா அப்படின்னு நீங்க சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே இந்த மாதிரி நம்ம ஒரு பதில் கொடுத்திருந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராது. பிரெஞ்சு மொழி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியாமையே புகழைந்து விட. இப்போ நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்காங்க, அவருக்கு வந்து ரஷ்ய மொழி தெரியாது, ஆனாலும் அவர் புகழைந்து கொண்டிருக்கிறார். இங்க போனீங்கன்னா ரஷ்ய தூதரகத்துல ரஷ்ய மொழி கத்துக் கொடுக்குறாங்க. அங்க போயிட்டு ரஷ்ய மொழி தெரியாமையே இவர் வந்து பெரிய ஆள் ஆயிட்டார், நீ என்னத்துக்கு இந்த மொழி கத்துக் கொடுக்குறேன்னு யாராவது கேட்போமா? அந்த மாதிரிதான் இருக்குது. ஹிந்தி தெரியாமையே நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்டா, அதுக்கப்புறம் ஏன் படிக்கணும் அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், நீங்க ஹிந்தி படிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல் தடவையா பாராளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா நேரடியா நீங்க மத்திய அமைச்சர் ஆயிடலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. மக்கள் கூட ஈஸியா பழக முடியும். கேள்வி கேட்டா என்னங்க இப்பதானங்க அவர் பாராளுமன்ற உறுப்பினரா முதல் தடவை வந்துக்கிறாரு, நீங்க போய் அவரை மத்திய அமைச்சர் ஆக்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல அவருக்கு ஹிந்தி தெரியும், அதனால அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப புரியுதுங்களா? ஹிந்தி தெரிஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு? மத்திய மந்திரி பதவி கிடைக்கும். இதை விட வேற என்ன வேணும்? இதை நான் சொல்லல, யார் சொன்னாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஹிந்தி படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்றீங்க? இவ்வளோ பெரிய பதவி கிடைக்குது, அதை விட வேற என்னங்க வேணும்? மத்திய மந்திரினா சும்மாவா? ஹிந்தி படிச்சா கிடைக்குது. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டா ஆங்கிலத்துல வந்து ஒரு மொழி தான். ஆனா இப்போ வந்து நம்ம பிசிக்ஸ் படிக்கிறோம், இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னும் போது, அது ஆங்கிலத்துல நம்ம படிக்கும் போது அந்த மொழி வந்து எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்னும் போது, இந்திய மொழியை நம்ம வளர்த்து எடுத்து அது வந்து அதுல நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை கொண்டு வந்தாதானே மக்கள் அதை நோக்கி போவாங்க. அதாவதுங்க, நீங்க ஹிந்தி படிச்சா அதுல வந்து அறிவியல் படிக்கலாம், இதெல்லாம் விட்டுருங்க. இத சொல்லிதான் இன்னைக்கு பல பேர் வந்து தமிழை ஒதுக்கி வைக்கிறாங்க. தமிழ்ல என்னங்க இருக்குது? இப்போ அப்போ இங்க இருக்கிற அரசுகள் வந்து இப்ப அந்த பொறியியல் இதுல வந்து தமிழ் வழி கல்வி வச்சிருக்காங்க அரசாங்கத்துல. எத்தனை பேர் அதுல சேர்றாங்க? அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் என்னவா இருக்கு அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? தமிழ் வழியில இந்த மாதிரி பொறியியல் படிச்சு முடிச்சு வெளில வந்தாங்க, அது எப்படியும் ஒரு இப்போதைக்கு 100 கணக்குல இருப்பாங்க.
அவங்கள எத்தனை பேர் வந்து நல்ல வேலைகள் வேலை கொடுக்குறது. கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவல் யாராவது கொடுப்பீங்களா? அது அப்போ தமிழ்லயும் வந்து இந்த பொறியியல் படிக்க முடியாதுன்னும் போது அதான் சொல்றாங்க. நான் எதுக்கு தமிழ் படிக்கணும்? நான் ஆங்கிலத்துல தானே எல்லாத்தையும் படிக்கிறேன். மருத்துவம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பொறியியல் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து மத்த துறைகள்ல படிக்கிறதா இருக்கட்டும். நான் வந்து ஆங்கிலத்துல படிச்சுட்டு போறேன். அதுல தான் நெறைய இந்த மாரியான அ பாட சம்பந்தமான சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப தமிழ்ல எதுவே இல்லன்னும்போது நான் என்னத்துக்கு அத படிக்கணும்? எனக்கு எழுத படிக்க தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும் அப்படின்னா கூட, அத வந்து நானு ஆங்கில எழுத்துக்கள்ல அடிச்சுட்டு போறேன். அவனுக்கும் புரியுது, எனக்கும் புரியுது. எனக்கு எதுக்கு தமிழ் அப்படின்ற நிலைமைக்கு நாம இப்ப வந்துட்டோம். அப்போ இந்திய வந்து வளர்த்தெடுத்தா தான் அவங்க இத பாருங்க இந்தி படிக்க சொல்றது, அதுல வந்து நீங்க மருத்துவம் படிக்கலாம், பொறியியல் படிக்கலாம். இந்த காரணத்துக்காக கிடையாது. பாருங்க இதுவரைக்கும் நான் ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்தாம தான் பேசின்னு இருக்கிறேன். அதையும் நீங்க கவனிக்கணும். ஆமா. அ இந்த கோர்ட்ல சொல்லுவாங்க தெரியுமா? இங்க மட்டும் சொல்றேன். "ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர்" அப்படின்னு. ஆமா. அத விட்டுருங்க. அந்த மாரி நீங்க இத ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்க. சீனாவுல அவங்க தான் நீங்க சொல்ற மாரி செயற்கை நுண்ணறிவுல இன்னைக்கு புதுசு புதுசா என்னென்னவோ கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. டீப் சீக் கூட அமெரிக்கா கொண்டு வந்தாங்க. அதான். அமெரிக்காவுக்கு சரியான போட்டியா இருக்காங்க. அவங்க எந்த மொழியில படிக்கிறாங்க? அவங்க அவங்களுடைய ரஷ்யால எந்த மொழியில படிக்கிறாங்க? ரஷ்யா இப்போ மொழி தான். அந்த சோவியத் ரஷ்யாவா இருந்த வரைக்கும், இங்கிருந்து நெறைய பேர வந்து அவங்க அவங்க நாட்டுக்கு நாட்டுக்கு கொண்டு போயிட்டு, அங்க வந்து இந்த அணு அறிவியல் இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல அவங்களே வந்து செலவு பண்ணி, செலவு. அந்த தங்குமிடம், சாப்பாடு, அது இல்லாம கை செலவுக்கு கொஞ்சம் அப்படிலாம் குடுத்து, நம்ம இந்தியர்கள் பல பேருக்கு வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. நம்முடைய நண்பர் ஒருத்தர் அது மாரி தான். இப்ப அங்கேயே செட்டில் அவர் ஒரு அது குடிமகன்னு சொல்ல முடியாது. ஆனா நிரந்தரமா அங்க நிரந்தரமா தங்குவதற்கான உரிமை உரிமை. இருக்கு. அங்கேயே அவர் கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு ரஷ்ய பெண்ணைய கல்யாணம் பண்ணிக்கின்னு இதுவாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்க போன உடனே முதல்ல அந்த ரஷ்ய மொழிய கத்துக் குடுப்பாங்க. அத படிச்ச பிறகு தான் அவங்களுக்கு வந்து அந்த பொறியியல் படிக்கிறதா, இல்ல வந்து அறிவியல் படிக்கிறதா, எதுவா இருந்தாலும் ரஷ்ய மொழியில நீங்க வந்து முழுமையா தேர வேண்டும். அதுக்கப்புறமா தான் ரஷ்ய மொழியில தான் இப்ப எல்லாத்தையும் நம்ம கத்துக் பிரான்ஸ் குடுக்குறாங்க. போனோம், இப்ப ஜெர்மன் போனா கூட அவங்க லாங்குவேஜ படிச்சா தான் உள்ள விடுவாங்க. இப்ப என்னன்னா, இந்த அணுசக்தி துறையில வந்து ரஷ்யா உச்சத்தில் இருக்கின்றது. எல்லாம் அமெரிக்கா, அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த செர்னோபில் விபத்த ஒரு காரணமா ஆமாங்க. சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனா, அந்த 3 மைல் தீவு விபத்து அப்படின்றது அதவிட அத பெருசு அமெரிக்கால. அது அந்த காலகட்டத்தில நடந்தது. அவங்க வந்து எல்லாத்தையும் அமுக்கிருவாங்க. இத மட்டும் வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே. இன்னைக்கு வந்து இந்த அணு உலைகளுக்கான அந்த எரிபொருள் இருக்கு எரிபொருள். இல்லையா? இவ்ளோ யுரேனியம். பொருளாதார தடைகள் விதிச்சிருக்காங்க ரஷ்யா மேல. ஆனா அமெரிக்கா இன்னும் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்கின்னு இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு மட்டும் விலக்கு. ஏன்டா உங்களுக்கு வேணும்னா மட்டும் விலக்கு குடுத்துப்பீங்க. மத்தவன்லாம் வந்து கஷ்டப்படணுமான்னா, அப்படிதான். இன்னும் அங்க தான் வாங்கின்னு இருக்கிறாங்க. இப்ப ரஷ்யா வந்து என்ன தடை மேல தடை போட்டுன்னுக்கிறேன். அப்படியா? நாங்க இனிமே குடுக்க இனிமே மாட்டோம் குடுக்க அப்படின்னு மாட்டோம். சொன்னா முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 25% கரண்ட் இல்லாம போயிரும் அங்க. இந்த மாரி நிலைமையில இருக்கு. அதனால நீங்க வந்து இந்திய வந்து நீங்க அறிவியல் மொழியாக மாற்றுங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. இந்தி படிக்கணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் வேற. இப்போ இன்னைக்கு இந்த சிவகாசி, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க தொழிலாளர். தொழிலதிபர்கள், முதலாளிகள், கடை வச்சு நடத்துறவங்க, இவங்கலாம் வந்து ஒண்ணு இந்தி கத்துக்கிறாங்க. அப்படி இல்லன்னா, இந்தி தெரிஞ்சவங்கள பக்கத்துல வச்சுக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? கம்யூனிகேஷன். ஐயரே, இவன் என்ன சொல்றான் கேளு. ஆ. ஏன்னா, அவங்க கிட்ட வியாபாரம் பண்ண வரங்க, சரக்க வாங்க வரவங்கலாம் அங்கேருந்து வராங்க. அப்போ அவங்க கிட்ட விக்கணும், நமக்கு காசு வேணும் அப்படின்னா மொழி தெரியணும். சரிங்க, அவங்க தானங்க வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வரணும். அவங்க வந்து தமிழ் தெரியாம இங்க வராங்க. சரி, நான் வந்து தமிழ்ல பேசினா தான் நான் வந்து உனக்கு விப்பேன். இல்ல ஆங்கிலத்தில பேசினா தான் பிசினஸ் விப்பேன் வேல்யூ. அப்படின்னா வச்சுட்டு போ. அவ்வளோதான். உங்கள யாரும் கேட்க போறது கிடையாது. யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஹிந்தி கத்துக்கின்னு, இங்க வாங்க நாங்க ஹிந்தியில உங்களுக்கு வியாபாரம் பண்ணோம்னா, எல்லாம் அங்க போயிட போகுது. அப்போ யாருக்கு நஷ்டம்? இங்க இருக்கிற யாரு அதே மாதிரி அ இப்போ இந்த ஆங்கிலம் படிச்சா நாங்க உலகம் முழுக்க வேலைக்கு போவோம்னு சொல்றாங்கல்ல, அதுல எவ்வளோ பெரிய ஒரு பிழை இருக்கின்றதுக்கு இப்ப நான் ஆங்கிலம் சொல்றேன். படிச்சா வேலைக்கு போணும்னா, டூரிஸ்ட் கைடு எல்லாம் வெளிநாட்டுல வேலைக்கு போறாங்க. அது அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணா இங்கேயே வேலை குடுப்பாரு. அதாவது இன்னைக்கு வெளிநாட்டுல வேலைகளுக்கு போறாங்க இல்லையா? ஒண்ணு வந்து இந்த சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைனா, அபுதாபியா அப்படின்னு வடிவேலு கேட்பார்ல. அந்த மாதிரி இடங்களுக்கு வேலைக்கு போவது அப்படின்றது அந்த இந்த என்ன சொல்றது?
அந்த கீழ்மட்ட வேலைகளுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து உங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை. சரியா? நீங்க ஆமா. அவங்க உழைப்பாளிகளா, தொழிலாளிகளா உடல் உடல் உழைப்பா போகும்பொழுது. ஆனா நெறைய பேர் சொல்றது என்னன்னா, அங்கேயும் போனா ஹிந்தி தெரிஞ்சா ரொம்ப சௌகரியமா இருக்கு அப்படின்றாங்க. சரி அத விட்டு தள்ளுங்க. மத்தபடி இந்த நீங்க மருத்துவர்களா இருங்க, இல்ல வந்து செவிலியர்களா இருங்க, அதுக்கப்புறம் பொறியியல் இப்படி எதுவா இருந்தாலுமே, வெளிநாடுக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா, இங்க ஓரளவுக்கு இந்த சவுதி அரேபியா நான் சொன்னேன் இல்லையா? துபாய், அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிங்கப்பூர், இந்த மாரி இடங்கள்ல இருக்கிற நிறுவனங்களுக்கு வேணா, நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணி போலாம். அமெரிக்காவுல இருக்க நிறுவனங்கள், இல்ல ஆஸ்திரேலியால இருக்க நிறுவனங்கள், ஐரோப்பால இருக்க நிறுவனங்கள், இதுக்கெல்லாம் வந்து நீங்க நேரடியா அப்ளை பண்ணி போனதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க ஒரு நிறுவனத்துல அவன் வேலை பார்க்குறான். அதான் நீங்க அங்க போய் படிச்சு, அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு கம்பெனில ஒட்டிக்கின்னு, அங்கேயே தொடர்வதுன்றது வேற. அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்க வந்து, அங்க ஒரு நிறுவனம் இருக்குது. நிறுவனம். அதுக்கு நான் புரியுதா? அப்போ இங்க ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செய்றீங்க. அவங்க மூலமா, நீங்க அங்க போங்க. அங்க எங்களுக்கு தேவைன்னுவாங்க. அங்க போவாங்க. ஆர் இங்க இருக்கிற அந்த தொடர்புகள வச்சு, அ இவங்க நம்ம நம்ம நிறுவனத்துக்கு அங்க வாடிக்கையாளர் இருப்பாங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசி ஆப்போசிட். அப்படியே போறது. இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. மத்தபடி நேரடியா நீங்க இங்கேருந்து நான் அமெரிக்கால இருக்க ஒரு நிறுவனத்துக்கு அப்ளை பண்றேன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதனால ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கும்னு இல்ல. அதற்கான வாய்ப்புகள் விரிவடைகின்றன. இப்ப உங்களுக்கு ஆங்கிலமே பேச வரல. ரைட்டுங்க. இப்ப நீங்க இந்த தமிழ் வழி பொறியியல் கல்விய எடுத்துக்கங்க. அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் அந்த அளவுக்கு பேச வரல அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ இங்க வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலையும் குடுத்துடுறாங்க. நாளைக்கே வந்து ஆஸ்திரேலியால ஒரு இடம் இருக்குப்பா. அங்க போனோம். நம்ம நிறுவனம் சார்பா போ அப்படின்னு சொன்னா, இல்ல சார் எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கிலம் வராதுன்னு சொன்னா உங்களால போ முடியுமா? ஸோ அந்த வாய்ப்புகள் அதிகமாகின்றன. இதுலயே பாருங்க, எனக்கு வந்து இட்டாலியன் மொழி தெரியும். அப்புறம் அந்த பிரெஞ்சு மொழி தெரியும், ஜெர்மன் மொழி தெரியும் அப்படின்னு வச்சுப்போமே. அப்ப நம்ம நிறுவனத்துல என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு அங்க இடம் இருக்குதுப்பா. உனக்கு ஜெர்மன் தெரியுமா? ஜெர்மன் வா, வா, தெரியுமா? வா, வா, வா. வா. அவ்வளதான். அந்த வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்கிறோம். இப்போ ஆங்கிலம் படிச்சா அது உலக மொழி அப்படின்னா, ஏன்பா நம்ம ஊர்ல இருக்கவங்கலாம் தினிக்கும் அமெரிக்காலயும், ஆஸ்திரேலியா இருக்கவங்களோட தான் வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறாங்களா? அவங்களோட தான் நம்ம பேசின்னு இருக்கிறோமா? இல்ல நம்மளுடைய வாடிக்கையாளர்லாம் வந்து அமெரிக்கால இருந்தா இங்க வந்து வாசல்ல நின்னுன்னு இருக்கிறாங்களா? நம்ம பொட்டி கடையிலேருந்து சிவகாசி முதற்கொண்ட நிறுவனங்கள் எல்லாமே வந்து நம்ப இந்தியால தான் பெரும்பான்மையா நம்ம பெரும்பாலும். பொருள்கள விக்கிறோமே தவிர, ஏற்றுமதி அப்படின்னு வரும்போது இதுக்குன்னு வந்து அந்த இடைத்தரகர்கள் மாரி இடைத்தரகர்கள். அதெல்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் அந்த நேரத்துல நம்ம பேசிக்கிறோம். ஆனா பெரும்பான்மையா நம்ம எந்த மொழியில பேசுறோம்? அதுதானே முக்கியம். அதனால ஆங்கிலம் படிச்சா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், ஹிந்தி படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதே தப்பு. நீங்க இந்தியன்னு இல்ல. இப்ப நீங்க வந்து அ நம்ம உலக நாயகன். அவர் வந்து மலையாளம் பேசுவார், கன்னடம் பேசுவார், தெலுங்கு பேசுவார், ஹிந்தி பேசுவார். ஹிந்தி பேசுவார், தமிழ் தமிழ். பேசுவார். இதனால என்ன அவருக்கு கிடைக்குதுன்னா, ஒரு தெலுங்கு படத்துல பார்த்தேன். அந்த படத்துல வந்து ஒரே வசனம். அத வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? நெல்லை தமிழ், தஞ்சாவூர் தமிழ், தஞ்சாவூர் மதுரை தமிழ். தமிழு, நாகர்கோயில் தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து விசாகப்பட்டினத்துல பேசுற மாரி, இது வந்து விஜயவாடால பேசுற மாரி, இது நெல்லூர்ல பேசுற மாரி அப்படின்ட்டு அந்த 4 இதுல வந்து ஸ்லாங். ஒரே வசனத்த அவர் பேசி பேசுவாங்க. காமிப்பாருங்க. அப்போ அவர் ஒரு பெரிய நடிகர் அப்படின்றது அதுல நமக்கு தெரியுது. மொழிய கத்துக்கிறது மட்டும் இல்ல, அந்த மொழியில என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து என்னென்ன நுவான்சஸ் இருக்கோ இதுதான் அதெல்லாம். மொழி புலமை அப்படின்னு சொல்றது. அப்போ மொழிய கத்துக்கினா என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க வந்து அ மலையாளத்திலிருந்து, கேரளாவிலிருந்து இங்க நெறைய நடிகர்கள் வராங்க. வந்த உடனே தமிழ் கத்துக்கிறாங்க. ஆமா. ஆனா கத்துக்காமயே இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட் இது பெரும்பாலும் பெரும்பாலும் கத்துக்கிறாங்க. பட் கத்துக்குவாங்க. மலையாளத்துக்கும் தமிழுக்கும் பெரிய அ வித்தியாசம் இல்ல. அதனால அவங்களுக்கு அது சுலபமாக இருக்கின்றது. இப்போ நீங்க கேரளால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தமிழ் கத்துக்கினே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. ஏன்னா, அவங்களுடைய வியாபார தொடர்புகள் ஆகட்டும், இல்ல கல்வி, வேலை வாய்ப்பு ஆகட்டும், பெரும்பாலும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தமிழ் கட்டாயமாகின்றது. அப்புறம் நம்ம தமிழ் திரைப்படங்கள்லாம் வந்து மொழி மாற்றம் செய்யாமலே தமிழ்லயே நம்ம அங்க வெளியிடுகின்றோம். அதையும் அவங்க வந்து பார்க்குறாங்க. எதுக்காகன்னா, ஒண்ணு தமிழ கத்துக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. இப்போ சொல்லுங்க, அவங்கள யாராவது திணிச்சாங்களா? நீங்க சொன்னது கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த இந்திய கத்துக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகின்றன. இப்போ இந்தியால எத்தனை தொழில் நிறுவனங்கள் இருக்கு? இந்தியா முழுக்க இருக்கு. இந்த பொறியியல் படிச்சவங்கலாம் அங்கெல்லாம் வந்து முயற்சி செய்யலாம் இல்லையா?
காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "சரி தம்பி, அவங்களுடைய சான்றிதழெல்லாம் பார்த்தேன். நல்ல மதிப்பெண் நல்ல தான் மதிப்பெண். வாங்கிக்கிறீங்க. நல்லா தான் இருக்குது. ஆனா இங்க வந்தா நீங்க ஹிந்தியில பேசணுமே. இங்க கஸ்டமர்ஸ்லாம் ஹிந்தி பேசுறவங்களாச்சே. ஆ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இல்ல சார் நான் ஆங்கிலத்தில தான் பேசுவேன்னா, சரிப்பட்டு வராதுப்பா. அப்ப நீங்க அங்கேயே இருந்துக்கங்க அப்படின்னுவாங்க. இதத்தான் நான் சொல்றேன். வாய்ப்புகள் அதிகமாகின்றன. அத விட்டுட்டு, அது படிச்சா வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? அங்கேருந்து ஏன் இங்க வரான் அப்படின்னா, இங்கேருந்து போனவங்கலாம் தெரியுமா? இப்போ அந்த குஜராத் பகுதிகள்ல முறுக்கு சுத்துறதுன்னு ஒரு இது இருக்கு. ஓகே. தமிழர்கள் எத்தன பேர் இருக்காங்க தெரியுமா அங்க? ஆயிரக்கணக்குல இருக்காங்க. மும்பைல இருக்கிற தாராவியே தமிழ்நாடு. ஆ சின்ன அது தமிழ்நாடு. அது விடுங்க. அது ஒரு காலத்துல போனாங்க. அந்த முறுக்கு சுத்துறதுல இங்க எத்தனையோ பேர் எத்தன பேர்? இருக்காங்க. குடும்பமா இருக்காங்க. அப்போ வந்து அங்க இருக்கவங்க கேட்க மாட்டாங்களா? என்ன அவங்க தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்றீங்க. கடைசில முறுக்கு சுத்துறதுக்கு இங்க வரீங்க. மணப்பாறை முறுக்க விடவா பெரிய முறுக்கு? அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால இது நக்கல் பண்றது அதெல்லாம் கரெக்ட்டுங்க. அங்க வேலை இல்லாம இங்க வரான் அப்படின்னா, சொல்லப்போனா இப்போ அந்த மெட்ரோ ரயில் இருக்குல்ல, வேலை ஆள் இல்லாம நின்னு போச்சாம். சமீபத்தில செய்தி ஆமா. வந்தது. ஊருக்கு போனவங்கலாம் திரும்பி வரலங்க. அங்கேயே வந்து இப்ப நெறைய வேலை கிடைக்குது. அங்க இந்த மாரி நெறைய அன் இது வந்து சாலை போடுவது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாரி ஒர்க்ஸ் நெறைய நெறைய கொண்டு இருக்கு. வந்துட்டாங்க. கட்டமைப்பு வசதிகள்லாம் அங்க வந்து அதிகரிச்சுட்டு வராங்க. அதனால அங்க வந்து சொந்த ஊர் பக்கத்திலேயே எனக்கு வேலை கிடைச்சுச்சு. நான் எதுக்கு இங்க வரணும் அப்படின்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னு போட்டிருந்தாங்க. செய்தி வந்தது. இப்ப இதுக்கு என்ன சொல்வீங்க? அவங்க மாறிட்டு வராங்க. ஆனா நாம வந்து இன்னும் குண்டு சட்டைய குதிரை ஓட்டிட்டு இருந்தோம்னு சொன்னா, இழப்பு நமக்கு தான் அன்புதாசன். ஸோ உங்களோட நேரத்த ஒதுக்கி நெறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி அன்புதாசன்.